நம்ம வீட்டில் நம்ம பலவிதமான செடிகள் வளர்த்தாலும் கூட சில செடிகளை வளர்க்கக்கூடாது, சில செடிகள் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில் பிரண்டை செடி வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. பிரண்டை செடி வீட்டில் வளர்ப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான். நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய முக்கியமான செடி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரண்டை செடி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரண்டை அப்படிங்கிறது ஒரு மூலிகை செடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, உணவில் இந்த பிரண்டையை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா போதும், ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும். பிரண்டை செடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செடி. ஆன்மீக ரீதியாகவும் இந்த செடிக்கு நல்ல ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னும், ஆன்மீக புத்தகங்கள் நம்ம வீட்டில் இந்த செடியை வைத்து வளர்த்து அதிலிருந்து பிரண்டையை எடுத்து பரிகாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டாலும் சரி, அப்படி இல்லை கடையில் இருந்து வாங்கி வந்த பிரண்டையை பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டாலும் சரி, அது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பிரண்டையை நம் வீட்டில் வளர்த்து வந்தோன்னா நம்ம வீட்டிற்குள் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் துர்தேவதைகளும் அண்டாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையை அலங்காரம் செஞ்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு முடிஞ்சால் ஒரு பிரசாதம் நெய்வேத்தியமாக இறைவனுக்கு வைத்து 2 வாழைப்பழம் கூட போதுமானது, இல்லாட்டி 1 டம்ளர் பால் கூட போதுமானது. அந்த மாதிரி தினமுமே இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு பிரண்டைக்கு கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றி சுத்தமான முறையில் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது.